பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் எக்கால தூதர்களாலும், கோடிக்கணக்கான மக்களாலும் ஓயாமல் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற எங்கள் பரலோக தகப்பனே, குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூவுலகத்துக்கு அனுப்பி, எங்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும், பாவங்களுக்கும், அநியாயங்களுக்கும், அசுத்தங்களுக்கும் எங்களுக்காக தன் சிலுவையில ஆண்டவரே தன் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த எங்கள் மீட்பரும், எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நடக்க சொல்லிக் கொடுத்து கரம் பிடித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் குடும்பமாய் இந்த மாலை வேளையில உம்முடைய வார்த்தைகளை கேட்க, தியானிக்க ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வார்த்தை கொடுக்கிற மகனை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் நீங்க பேசும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கு ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் இவைகளில் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆமென், ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும் போது மட்டும் சொல்லுங்களேன். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? சரிங்க, ஒரு நிமிஷம். ஷியாம், ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுங்க சார், தெரியுதுங்க சார். சரிங்க சார், சரி, சரிங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, நாம் தேவனோடு சேர்ந்து வாழும்போது, இல்லை தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது சந்தோஷமா துன்பமா அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் போகிறோம். ஒரு நல்ல டாபிக் இது. இதில் எல்லாரும் டிஸ்கஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அன்பான வேண்டுகோள். இந்த முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போ தேவனை நம்ம பின்பற்றும் பொழுது, இல்லை தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க, யாருன்னு தெரியல. நம்ம தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்குமா இல்லை கஷ்டம் வருமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தேவ பக்தியா நடக்கணும். எப்போ யாருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியாய் நடக்கணும்னு நினைச்சோம்னா அவங்களுக்குலாம் என்ன வரும்னா துன்பம் வரும். ஏன் துன்பம் வரும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம ஒரு ஆன்மீக போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இப்போ ஒரு மனிதன் இருக்கான், அவனது வலது பக்கத்துல கிறிஸ்து இருக்கிறார், அவனுடைய இடது பக்கத்துல சாத்தான் இருக்கிறான். 2 பேருக்கும் இந்த மனிதனுடைய ஆத்மா தேவை, இந்த மனிதன் தேவை, அப்படி வச்சுப்போம். இந்த மனிதன் தேவை. அப்போ இந்த மனிதனுக்காக கிறிஸ்து ஒரு பக்கம் போராடுகிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அடியார்களை கொண்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். தூதர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, தேவன்கிட்ட போகக்கூடாது அந்த மனிதன் அப்படிங்கிறதுல சாத்தான் ஒரு முயற்சி எடுக்கிறான். அவனும் என்ன பண்றான், அவனால முடிஞ்ச எஃபர்ட்டை போடுறான். இப்ப 2 பேருக்கு நடுவுல அந்த மனிதன் இருக்கான். பட் அந்த மனிதன் எப்படின்னா இண்டிபெண்ட், சுதந்திரவாளி. கடவுள் அவனை கட்டாயப்படுத்தி தான் பக்கம் அவர் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. அதே போல சாத்தானை என்ன பண்ண முடியாதுன்னா, அவனை கம்பல் பண்ணி தான் பக்கம் கொண்டு வர முடியாது. தேவன் அவருடைய தூதர்களை கொண்டு நடத்துறார். இப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 தூதர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் அவனும் அவனுக்கான ஆட்களை வச்சு நடத்துறான், அவனுக்கான மனிதர்களை வச்சு நடத்துறான். இப்ப 2 பேருக்கும் நடுவுல அந்த மனிதன் இருக்கான். 2 பேரும் அவங்களுக்கு தேவனுக்கு அந்த மனிதன் தேவை, இங்க சாத்தானுக்கு அந்த மனிதன் தேவை. சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மனிதன் தேவன்கிட்ட போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பான். முதல்ல இது ஒரு போராட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உலகத்துல
யாருக்கு அதிகமா ஆட்கள் இருக்காங்கன்னா அவனுக்கு தான் இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. அதனாலதான் கடவுள் என்ன சொல்றாருன்னா, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு. இப்ப இந்த உலகத்துல தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஊழியக்காரங்க நிறைய பேர் வேணும். ஆனா தேவனுக்கு ஊழியம் செய்யற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. எப்போ அவர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் நம்மளை சுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறோங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான் பரலோகத்துக்குள்ள நுழையணும்னா 100% பர்ஃபெக்டா இருந்தால் தான் நுழைய முடியுங்கிறது நம்மளுடைய கடவுள் அப்படிதான் சொல்றார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இப்போ நான் முதல்ல ரொம்ப மோசமான ஒரு நிலைக்குள்ள இருக்கிறேன். சத்தியம் எனக்குள்ள வருது, ஒரு மாற்றம் எனக்குள்ள வருது. மாற்றம் வரும்பொழுது நான் என்ன பண்றேன்னா, ஓரளவு என்னுடைய பழைய குணங்கள் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வர்றேன். கடவுளுடைய உதவியோட, ஆவியானோட ஒத்தாசையோட நான் மாறிக்கிட்டு வர்றேன். அப்படி நான் மாறிக்கிட்டு வரும் பொழுது ஒரு லிமிட் வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா பேசாம இருப்பான். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் போது அவன் பக்கம் இருந்தேன்னா அந்த பக்கம் போறேன்னா என்னை சும்மா விட மாட்டான். ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணுவான்னா நமக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருப்பான். அப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, நீங்க என்னங்க சார் நல்ல கடவுளோட நீங்க எவ்வளவு பக்தியான ஆளு, பைபிள் ஸ்டடிலாம் இருக்கிறீங்க, பிரசங்கம் எல்லாம் பண்றீங்க, நல்ல ஜெபம் பண்றீங்க, ஆனா ஏன் கடவுள் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு துன்பத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள கொண்டுட்டு போவோம். நம்ம யோபுடைய வாழ்க்கையில இதை பார்க்கலாம். யோபுடைய புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 5வது அதிகாரம் நினைக்கிறேன். அதை யாராவது கையில வச்சிருந்தீங்கன்னா வாசிங்க. அந்த வசனம் என்கிட்ட இல்ல, ஸ்லைட்ல இல்ல. யோபு புஸ்தகத்தை யாராவது ஒருத்தர் எடுங்களேன். யோபு யோபு புஸ்தகம் யோபு புஸ்தகம் 4வது அதிகாரம். யோபு புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இருந்தே வாசிங்களேன். யாராவது ஒருத்தர் கையில பைபிள் வச்சிருக்கவங்க யோபு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்தே வாசிங்களேன். 12ல இருந்து 18 வரைக்கும், 18ல இருந்து 19 வரைக்கும் இப்போதும் வாசிங்க. இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. என் உடலின் மயிர் சிலிர்த்தது. அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது. ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி என்பதே. இது எலிப்பாஸ், அந்த யோபுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர் என்ன பண்றாருன்னா இதுல சாம்பல் மேட்டில் உட்காந்து ஓட வச்சு உடம்ப சொரிஞ்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சூழல்ல அவரை பார்க்க வர 4 நண்பர்கள்ல ஒருத்தர் எலிப்பாஸ் தான் இதை பேசுறாரு. நீங்க முதல் வசனத்தை வாசிங்கன்னா எலிப்பாஸ் தான் இதை பேசுவாரு. அப்போ எலிப்பாஸ் பார்க்க வர்றாங்க. 4 நண்பர்கள் பார்க்க வரும்போது சாத்தா என்ன பண்றான்னா எலிப்பாஸ் கிட்ட போட்டு கொடுக்குறான் கடவுளை பத்தி. பா, அவர் தூதரையே நம்ப மாட்டாருப்பா, உன்னையெல்லாம் எப்படி நம்புவாரு? இப்படிங்கிற மாதிரி தான் அவனுங்க 4 பேரும் அவர்கிட்ட பேசுவாங்க. அவரை அப்படியே ஏத்தி விடுறது மாதிரி ஏத்தி விட்டு கடவுள் மேல அப்படியே குற்றம் சுமத்துறது மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சாத்தான் என்ன பண்றான்னா அவனுக்கு ஒரு சோதனையை கொடுக்குறான். எப்படி அந்த எப்படியாவது அவனை கீழே சாய்க்கணும். ஏன்னா கடவுள் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு யோபுக்கு. அப்ப அவரை எப்படியாவது கீழே சாய்க்கிறதுக்கு இந்த 4 நண்பர்கள் மூலமா விஷயத்த சொல்லி அவங்க மூலமா பேச வைக்கலாம். ஸோ அதே போலதான் இன்னைக்கு நாம கடவுளோட நெருங்கி ஜீவிக்கும் பொழுது
நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, சாத்தா வந்து நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாக என்ன பண்ணுவான்னா, நீங்க தான் பக்தியான ஆளாச்சு, உங்களுக்கு ஏன் இந்த துன்பம்லாம் வருது, உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்லாம் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஆண்டவரே நான் உங்களுக்காக தானே எல்லாம் பண்றேன், உங்களுக்காக தானே நீங்க ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஸ்டடி எல்லாம் கண்டக்ட் பண்றோம், இல்ல அதை பண்றோம் இதை பண்றோம், நம்ம ஊழியம் பண்றோம், நீங்க நம்ம எல்லாரும் பண்றோம். அப்படி பண்ணும்போது ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பத்தை கொடுக்குறீங்க, நம்ம கடவுளை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி அப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஆனா அந்த பிரச்சனையை, உயிருக்கே ஆபத்தான பிரச்சனை, கடவுள் என்ன பண்றாருன்னா அந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்தி ஒரு சின்ன அடியோட என்னை விட்டுட்டாரு. ஆக்சிடென்ட் ஆகி நான் சாக வேண்டிய ஆளு, ஆனா எனக்கு ஒரு கை மட்டும் அடி, கையில் அடிபட்டு இல்லை ஒரு சின்ன ஃப்ராக்சரோட நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் செத்துருக்கணும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒரு ஒரு நம்ம வந்து கடவுளோட நெருங்கி ஜீவிக்கணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஏதோ ஒரு வகையில துன்பத்தை கொடுப்பான், நமக்கு கடவுள் மேல வெறுப்பு வர்றது மாதிரி. நம்ம முதல்ல இந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அதான் அன்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதை வந்து நம்ம யோபுடைய வாழ்க்கையிலேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். யோபுடைய வாழ்க்கையில கடவுள் வந்து சாத்தான்ட்ட ஒப்பு கொடுக்கிறார். அப்போ என்ன பண்றான், துன்பப்படுத்துறான். ஆனாலும் அவனை வந்து சந்திக்க வர்ற, ஆறுதல் சொல்ல வர்ற நபர்கள்ட்ட இந்த வசனங்கள் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சாத்தான் பேசி அவர் வந்து எந்த அளவுக்கு மோசமா அவர் மேல குற்றம் சுமத்துறாருன்னா, அவர் கூட இருக்க தூதர்களை நம்ப மாட்டாரியா, நீங்கெல்லாம் யாரு சாதாரண மனுஷன், உங்களை நம்ப போறாரா, அப்படி வந்து கடவுள் மேல என்ன பண்றான்னா அவன் தூக்கி போடுறாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பேசிக்கோட நம்ம இந்த டாபிக்ல போகலாம். ஒரு சின்ன ஜெபம் சேர்த்துட்டு போகலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. மீண்டுமாக ஆண்டவரே, நாங்கள் உமது சமூகத்தில் இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக ஒன்று கூடியிருக்கிறோம். தேவரீர் எங்கள் நடுவே வந்து எங்களுக்கு உமது வேதாகமத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் உமது ஆவியாரை கொண்டு புரிய வைக்கும்படியாக உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் சாமி. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் கடைசி வரை உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்றதுக்கு தேவன் கிருபை பாராட்டுங்க. எங்களிடத்தில் உள்ள பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறல்கள் எல்லாம் தேவரீர் மன்னித்து மறந்து நாங்கள் செய்கிற அந்த சிறிய ஜெபத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதித்து நல்ல சத்தியங்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை பற்றிய ஒரு புரிந்து கொள்வதற்குள்ள நாங்கள் அனைவரும் செல்வதற்கு பிரயோஜனமாக இருக்க இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இதை எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, யாத்திராகமம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். கடந்த வாரம் நம்ம பார்த்ததுடைய தொடர்ச்சி தான் இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து முதலாவது பார்வோனு குறித்த ஒரு விஷயம், கர்த்தர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் யாருங்கிற ஒரு சின்ன தலைப்பின் கீழே யாத்திராகமம் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். மோசே வந்து நம்ம கடந்த வாரமே பார்த்தோம், அவன் வந்து சாக்கு போக்கலாம்னு சொல்லி பார்க்குறான். 5 சாக்கு போக்கு சொல்றான். அவனுக்கு இங்க வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. கடவுள் வந்து கடைசி சாக்கு போக்கு சொல்லும்போது கோவப்படுறாரு. அப்புறம் ஆர்வனை வந்து சேர்த்து விட்டு அவன் வந்து உனக்காக பேசுவான் அப்படிங்கிறாரு. ஆனா ஆர்வனோட மோசே தான் நிறைய பேசுறாரு. இப்ப 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, பார்வோன்ட்ட வர்றாங்க, ராஜா கிட்ட வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க, எங்களுடைய கடவுளுக்கு நாங்க என்ன பண்ணணும்னா பண்டிகை கொண்டாடணும். நாங்க 3 நாள் வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணி தான் போய் பண்டிகை கொண்டாடணும். அதனால எங்களுடைய ஜனங்களை நீங்க போக விடணும் அப்படின்னு வந்து பார்வோன்ட்ட வந்து யார் சொல்றா, மோசையும் ஆரோனும் சொல்றாங்க. அதுக்கு பார்வோன் என்ன சொல்றான்னா, நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? இப்ப என்ன கேட்கிறான், கர்த்தர் யார்ப்பா, யார்ப்பா அவரு? நான் கர்த்தரே அறியேன், எனக்கு அவரை தெரியாது, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்படின்னு அவனுடைய மனதுல என்ன இருக்குன்னா, எகிப்துக்கு நான் தான் ராஜா, நான் தான் கடவுள். அவர் யார் புது கடவுள்? அவர் யார் கடவுள்? அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் அவர் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நான் உங்களை அனுப்ப மாட்டேன். அப்போ அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரே அறியேன். இது ஒரு அகங்காரமான ஒரு வார்த்தை. எனக்கு சண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், அவனையும் அவர் தான் படைச்சிருக்கிறாரு, ஆனா அவர் யாரு, எனக்கு அவரை தெரியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து என்ன பண்றோம்னா பார்வோன் விடுறான். அதுக்கப்புறம் கடவுள் வந்து அவனுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறார். இதெல்லாம் நம்ம வருகிற வாரங்கள்ல பார்க்கலாம். இதே வாழ்க்கைய நீங்க வரலாற்றுகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் வந்து கேட்குறாங்க. இதை வந்து நம்ம அதை பத்தின ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களுடைய உடல்கள்
மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த போப் சாம்ராஜ்யம் ஏறக்குறைய 13 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தை ஆளுதுன்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு படிச்சிருக்கோம். 1260 வருடங்கள், கிபி 538 இருந்து கிபி 1798 வரைக்கும் இந்த உலகத்தை யார் ஆண்டாங்கன்னா, ஏறக்குறைய 13 நூற்றாண்டுகள் பக்கம் யார் ஆள்றாங்கன்னா போப் சாம்ராஜ்யம் தான் ஆள்றாங்க. அவர் சொல்லாம டோட்டல் யூரோப், ஒரு பார்ட் ஆஃப் ஏசியா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்பிரிக்கா, இது ஃபுல்லா அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் யாரை சொல்றாங்களோ அவங்க தான் ராஜா. ஒருத்தர் ராஜாவா ஆகணும்னா கூட என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட போய் மண்டியிட்டு அவருடைய காலை முத்தம் செய்யணும். அவர் தான் தூக்கி அந்த கிரீடத்தை வைப்பார். இது நிறைய பேர் வந்து நம்ம எல்லாரும் ஹிஸ்டரி தான், நம்ம எல்லாரும் ஹிஸ்டரி போய் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஈவன் நம்ம கலிலேயோ கூட உலகம் தட்டைன்னு உருண்டைன்னு சொன்னதை வந்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஆக்சுவலா யோபு புஸ்தகத்துல சொல்லுது பூமி உருண்டையின் மேல் தேவன் இருக்கிறார் அப்படின்னு நிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து எல்லாரும் உலகம் தட்டைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கலிலேயா உலகம் உருண்டைன்னு சொல்லும் போது கூட அவரை கூட தூக்கி அடிச்சாங்க, ஜெயில போட்டாங்க. இப்போ ஓவரா அவர்கள் வந்து அவங்களுடைய சட்டத்திட்டங்களை வச்சு எல்லா யூரோப்பை ஃபுல்லா அமுக்கும் பொழுது இந்த பிரான்ஸ் தேசம் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு வந்து கடவுளும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு மாறுறாங்கன்னா கம்யூனிஸ்டுக்கு மாறுறாங்க. உலகத்துல முதல்ல பொது உடைமைவாதம்னு சொல்லக்கூடிய கம்யூனிசம், கடவுள் இல்லைன்னு சொல்ற கொள்கை எங்க உருவாச்சுன்னா பிரான்ஸ் தேசத்துல தான் உருவாச்சு. இந்த பிரான்ஸ் தேசத்துல கிபி 1792-93 தான் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பைபிளை ஃபுல்லா டோட்டலா போட்டு அந்த தெருக்கல்ல, பாரிஸ் நகர வீதிகள்ல போட்டு கொளுத்துறாங்க. பைபிள் ஃபுல்லா எல்லாரும் அவங்கவுங்க பைபிளை போட்டு கொளுத்திட்டு கடவுள் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வர்றாங்க. இதற்கு யாரு காரணம்? இவங்க தான் காரணம். இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு விபச்சாரியை கொண்டு போய் அவங்க பார்லிமெண்ட்ல நிக்க வச்சு இவதான் எங்களுக்கு கடவுள்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஹிஸ்டரி, நீங்க வேணா நான் சொல்றது செக் பண்ணி பாருங்க. அப்போ எந்த தேசம், இப்போ சோதமுடைய கேரக்டர் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இதுல அந்த நகரம், அந்த மகாநகரம் எப்படியாப்பட்ட நகரம்னா அதுல சோதமுடைய கேரக்டர் இருக்கும். இப்போ பிரான்ஸ் தேசம்தான் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு ரொம்ப பேர் போன ஒரு ஊர், பாரிஸ் தேசம், பாரிஸ் நகரம். இப்போ சோதமுடைய கேரக்டர் அந்த மகாநகரத்துக்கு இருக்கும். அடுத்தது எகிப்தோடைய கேரக்டர் இருக்கும். எகிப்தோடைய கேரக்டர் என்னன்னா கர்த்தர் யார். இங்க பிரான்ஸ் தேசத்தோடைய கேரக்டர் என்னன்னா, அங்கேயும் யார் கர்த்தர், எங்களுக்கு கர்த்தர் வேண்டாம் அப்படின்னு தூக்கி என்ன பண்றாங்கன்னா பைபிள் எல்லாம் கொடுத்துறாங்க, எனக்கு கடவுள் வேண்டாம்னு சொல்றாங்க. ஸோ இங்கதான் வந்து இததான் அங்க எகிப்து கேக்குது கர்த்தர் யாருன்னு, இங்க பிரான்ஸ் தேசம் எங்களுக்கு கர்த்தர் யாருன்னு கேட்டு எங்களுக்கு கர்த்தர் வேணான்னு சொல்லுது. கரெக்டா 3.5 வருஷம் தான். 3.5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து கடவுளை ஏத்துக்கிறாங்க, திரும்ப அவங்க கிறிஸ்துவத்துக்குள்ள வர்றாங்க, கம்யூனிஸ்டத்தை விட்டுறாங்க. இப்ப அந்த கம்யூனிசம் வேற வேற நாடுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வரலாறு. ஸோ இது வந்து கர்த்தர் யாருங்கிறது வரலாறுகள்ல பிரெஞ்சு தேசத்திலும் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாபிக். சரிங்க, அடுத்தது இந்த டாபிக்கை வந்து எப்படி கொண்டு போறோம்னா, மொத்தம் 3 பேருடைய பார்வையில கொண்டுட்டு போறோம். ஒண்ணு பார்வோனுடைய பார்வை, அவன் எப்படி பேசுறான். அடுத்தது மோசேயுடைய பார்வை, மோசே பேசுற விதம். அதுக்கு அடுத்தது தேவன் எப்படி பேசுகிறார். அப்படிங்கிற 3 கருத்துக்குள்ள இந்த முதல்ல போகலாம். முதல்ல பார்வோனை குறித்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 5வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிப்போம். இப்ப இவங்க போய் என்ன கேட்கிறாங்க, மோசேயும் ஆரோனும், என்னுடைய ஜனங்களை நீங்க வந்து பலியிடுறதுக்கு வனாந்தரத்து வழியா 3 நாள் பிரயாணம் போய் நாங்க பலி கொடுக்கணும், எங்களை அனுப்பி விடுங்க. இப்போ இவங்க என்ன வேலை செய்யறாங்க, பொதுவா இந்த எபிரேயர்கள் அங்க அடிமைகளா இருக்கிற இஸ்ரவேலர்கள் செங்கல் இருக்கிற வேலை தான் இருக்கிறதுலே கடினமான வேலை, இந்த கட்டட வேலை, செங்கல் இருக்கிற வேலை. இந்த வேலையை தான் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தியர்களுக்கு கொடுக்குறாங்க, பார்வோன் கொடுக்குறாரு. இப்ப இந்த சூழல்ல இவங்க போய் கேட்ட உடனே, அப்பொழுது அவர்கள், யாரு, மோசேவும் ஆரோனும், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். மோசேயும் ஆரோனுடைய நிலைமை இதுதான். பார்வோன் போய் சொல்றாங்க. இப்ப பார்வோன் என்ன சொல்றாரு, எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன, உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். இப்ப என்ன சொல்றாரு, நீங்க 2 பேர் தான் இந்த மக்கள் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க 2 பேர் தான் வேலையை கெடுக்குறீங்க.
நீங்க போய் உங்க வேலையை செய்யறதுக்கு போங்க. இதுதான் வந்து பார்வோனுடைய பதில். அதுக்கப்புறம் பார்வோன் என்ன சொல்றார்? 5:6-7. பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல் இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். ஓ, இந்த செங்கல் அறுக்கிறதுக்கு வைக்கோலை போட்டு தான் செங்கல் செய்வாங்க போல அந்த காலத்துல. இப்ப என்ன சொல்றாரு? எய்த்து பார்வன் என்ன பண்றாரு? செங்கல் செய்யறதுக்கு வைக்கோல் கொடுக்குறாரு. இப்ப என்ன சொல்றான்? வைக்கோல் தராதீங்க, அவங்கள டைட்டா வேலையில வச்சிருக்கிறதுக்கா வைக்கோல் தராதீங்க, அவங்களே போய் தங்களுடைய செங்கலுக்கு வைக்கோல் தேடி அவங்களே வந்து என்ன பண்ணட்டும், கல் செய்யட்டும். அந்த கல்லுல எண்ணிக்கை குறையக்கூடாது. நம்ம வைக்கோல் கொடுத்தப்ப என்ன எண்ணிக்கையில செஞ்சு கொடுத்தாங்களோ அதே எண்ணிக்கையில தான் என்ன பண்ணணும், இப்பவும் செஞ்சு கொடுக்கணும். ஆனா அவங்க வைக்கோலும் போய் தேடிக்கணும். அப்படி வந்து ஒரு கடினமான நிலைக்குள்ள, மேலும் மேலும் கடினமான நிலைக்குள்ள கொண்டுட்டு போறாங்க. இதனாலதான் மோசே என்ன பண்ணாரு? அந்த வனாந்தரத்துல இருக்கும்போது, சாமி நான் போகலை, என்னை விட்டுடுங்க, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நீங்க வேற யாராவது அனுப்புங்க, இப்படிலாம் ஒரு சாக்கு போக்கு சொன்னாரு. இங்க என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். 8-9. அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இவன் என்ன சொல்றான்? பார்வோன், அதிக வேலையை கொடுங்க, யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காதீங்க, முன்னையோட அதிக கஷ்டப்படுத்துங்க, அப்பதான் இவங்க 2 பேரும் போய் சொல்றத கேட்க மாட்டாங்க. இப்போ முதல்ல மோசேயும் ஆரோனும் இந்த எகிப்துல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுடைய மூப்பர்களை பாக்குறாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஊர்லயும் கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க, அந்த எகிப்திய கலாச்சாரத்தை கூட கலந்துக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, கலக்காம அவங்க தனியா கடவுளை கும்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள இருக்கும்போது ஒரு சிலர் கலந்துடுறாங்க. இவங்க போய் யார் வந்து தேவன் நம்மளை காப்பாத்துவாரு, இந்த 400 வருஷம் முடிவுல வந்து அடிமைத்தனத்திலிருந்து அழைச்சிட்டு போவார்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி கடவுள் எங்களை சந்திச்சார், உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு எங்க கூட பேசினார் அப்படின்ற இந்த அவர் சொல்லி கொடுத்த அந்த குச்சியை பாம்பாக்குறது, கையை மடியில் வச்சுட்டு எடுத்தா அந்த வெண்குஷ்டம், தண்ணி எடுத்து கீழே ஊத்துனா ரத்தமா மாறுறது, ஆத்து தண்ணீரை, நைல் நதி தண்ணீரை எடுத்து, இதெல்லாம் என்ன பண்றாருன்னா அவர் வந்து அவங்க வந்து செஞ்சு காமிச்சு தான் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வர வச்சு தான் பண்றாங்க. இப்ப பண்ணதுக்கு அப்புறம் இவங்க மோசையுடைய நிலைமை எப்படி நினைச்சிட்டு வந்திருப்பாரு? நம்ம போய் பார்வோன்ட்ட கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? உடனே இந்த மக்களை அனுப்பிச்சு விட்டுருவான் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வந்திருப்பாரு. ஆனா இங்கே பார்வோன் என்ன பண்றான்னா, கேட்ட உடனே வேலை அதிகமா கொடுக்குறான். யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். இப்போ மோசே ஆரோனுடைய பேச்சு அங்க எடுக்கல. என்ன பண்றாங்க? வைக்கோலுக்காக எல்லா இடத்துக்கும் நாடு முழுக்க போறாங்க. ஆலோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோலில் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரன் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். ஸோ கரெக்டா வைக்கோல் தரமாட்டோம், ஆனா என்ன பண்ணணும்? அதே அளவுக்கு செங்கல் கொடுக்கணும். அப்படி செய்யலைன்னா என்ன விழுவுதுன்னா அடி விழுவுது. இப்ப இஸ்ரேலர்கள் மேல இன்னும் அதிக பாரம் சுமத்தப்படுகிறதுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஏன் சுமத்தப்படுகிறது? இந்த மோசையும் ஆரோனும் போய் என் மக்கள் வந்து கடவுளுக்கு வந்து பலியிடணும், பண்டிகை கொண்டாடணும், அதனால அனுப்புங்கன்னு சொன்னதுனால இவ்வளவு பிரச்சனை. இப்போ இந்த இஸ்ரேல் புத்தருடைய தலைவர்கள் போய் பார்வோன் இடத்துல என்ன கேட்கிறாங்கன்னா, உமது அடியாருக்கு நீ இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறீர்கள், உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு பார்வோன் என்ன சொல்றான்? நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும் என்று கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று என்கிறீர்கள். அப்போ பார்வோனுடைய நிலை என்னன்னா, இந்த மக்களை அனுப்பக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடிமை மக்கள் வேற கிடைக்காது, இந்த மக்களை வச்சு நம்மளுடைய கட்டட வேலைகள் பார்த்துக்கணும், செங்கல் இருக்கிற வேலைகளை பார்த்துக்கணும். ஸோ அனுப்புறதுக்கு இஷ்டம் கிடையாது. அதனால என்ன பண்றான்?
மோசே ஆரோன் பேச்சை கேட்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அதிக பாரத்தை அந்த மக்கள் மேல சுமக்கிறான். அந்த மக்கள் தோண்டு போறாங்கங்கிறது பார்வோனுடைய நிலை. பார்வோன் எப்படி பேசுறாங்கிறத பார்த்தோம். அடுத்தது யாத்திராகமும் 5:18-19. நீ போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றார். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இஸ்ரேல் புத்திரர்கள் எல்லாரும் சோர்ந்து போறாங்க. சோர்ந்து போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இதுல மோசேவுடைய நிலைமை. மோசே ஆல்ரெடி என்னால வர முடியாது எகிப்துக்கு அப்படின்னு சொன்னவர், கடவுள் தான் என்ன பண்றாருன்னா கொண்டு வந்து எகிப்துக்குள்ள விடுறாரு, பார்வோன்ட்ட பேச விடுறாரு. இப்போ மோசேயுடைய நிலைமை என்னவா இருக்கு? இப்போ என்ன பண்றாங்க, அந்த இஸ்ரேல் தலைவர்கள்லாம் பார்வோனை சந்திச்சுட்டு வெளியே வர்றாங்க. அப்படி வரும்போது யாத்திராகமம் 5:20-21, அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்ப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். இப்போ மோசையுடைய நிலைமை என்ன சொல்றான்? யோ, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருந்தோம், 3 வேளை சாப்பாடாவது கிடைச்சது, இப்ப சாப்பாட்டுக்கும் பிரச்சனை, இன்னும் எங்களுக்கு அதிக அடி வலி வேதனை. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், நீங்க 2 பேரும் தான். ஸோ ஒரு அந்நிய தேசம், மோசே 40 வருஷம் அங்கே கிடையாது, 40 வருஷத்துக்கு அப்புறம் வர்றாங்க. அங்க வரும்போது அந்த பழைய தலைமுறை இருந்திருக்காது. இவங்க கடவுள் சொன்னதை சொல்லி தான் என்ன பண்றாங்க, அந்த மக்கள்கிட்ட விஷயங்களை சொல்லி அவரை கடவுள் பக்கம் திருப்புறாங்க. அந்த அவ்வளவு ஜனங்களையும் கடவுள் பக்கம் 2 பேரும் திருப்புறாங்க. திருப்பி மோசே போய் என்ன பண்றாரு, மோசே ஆரோனும் பார்வோன்ட்ட போய் சொல்றாங்க, எங்க ஜனங்களை அனுப்புங்க. அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், போய் அனுப்ப சொன்னா அனுப்பியிருப்பாங்க, இப்படிதான் அவர் நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா இங்க நெகட்டிவா போகுது. பார்வோன் அதிக வேலையை கொடுக்குறான். மக்கள் என்ன பண்றாங்கன்னா மோசே மேலையும் ஆரோன் மேலையும் கடுப்பாகிறாங்க. அவங்க பேச்சை கேட்கிற நிலை இப்போ இல்லை. எங்களுக்கு இங்க எகிப்துல இருந்தாலே போதும், எனக்கு முன்னாடியோட அதிக வேலை சுமை அதிகமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் மக்களுடைய பேச்சு. இப்போ மோசேயும் ஆரோனும் எந்த அளவுக்கு மன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமும் 5வது அதிகாரம் 22 மற்றும் 23. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்ப போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோன் இடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். இவன் எதிர்பார்த்தது, நம்ம போய் ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான், அனுப்பிச்சு விட்டுருவான், கடவுள் பார்த்துக்குவார். இதுதான் இவனுடைய நிலைமை. ஆனா மோசே அங்க போனதுக்கு அப்புறம் பிரச்சனை என்னன்னா, அந்த மக்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி. அந்த மக்கள் மோசேயுடைய பேச்சையும் ஆரோனுடைய பேச்சையும் கேட்கிற நிலைமையில இல்லை. மோசையுடைய நிலைமை ரொம்ப மோசம். இதனாலதான் தெரிஞ்சு நான் என்ன பண்ணல, எகிப்துக்கு போகல அப்படின்னு மோசே சொன்னாரு. ஆனா கடவுள் தான் என்ன பண்ணாருன்னா அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ ஒரு சிக்கல்ல யார் மாட்டிருக்காருன்னா மோசே மாட்டிருக்காரு. சரிங்க, இது சங்கீதம் 73ல ஆசாப் அப்படிங்கிற ஒரு ராஜா எழுதுற சங்கீதம். இது நமக்கு பொருந்தும். சங்கீதம் 73:12-14. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளா இருந்து ஆசையை பெருக பண்ணுகிறார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல கடவுளுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிற மனுஷன், கடவுளோடு சேர்ந்து இருக்கிற மனுஷன் பண கஷ்டத்திலையும் மன கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் உழண்டுகிட்டு இருக்கும்போது, துன்மார்க்கமா வாழ்ற மக்கள் அவன் என்ன பண்றான், லஞ்சம் வாங்குறான், எல்லா வகையான தவறும் செய்யறான். ஆனா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சுக ஜீவிகளா இருக்கிறாங்க, கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. நம்மளே பாக்குறோம், நிறைய பேர் பாக்குறோம், பக்தியா இருக்கிறவன் கஷ்டப்படுறான். ஆனா துன்மார்க்கமா வாழ்ற மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, நல்ல பணம் கிடைக்குது, 4 கார் வச்சிருக்கிறானுங்க, பெரிய பங்களா வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட சொத்துகள் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ஏன் இங்க ஆண்டவர் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார்? இங்க பக்தியா இருக்கிறவன் கஷ்டப்படுறான். இந்த வசனம் என்ன சொல்லுது? இதேதான் ஆசாப் கேட்கிறார். இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளா இருந்து ஆசையை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நான் ஒரு பாவமும் பண்ணல, நான் உங்களுக்கு பிரியமா தான் வாழ்றேன். ஆனா நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும்
காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். துன்மார்க்கமா வாழ்றவன் சுகஜீவியா இருக்கிறான். ஆனா குற்றம் இல்லாமையில உங்களுக்கு பிரியமா வாழ்றேன்னா வாதிக்கப்பட்டும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். அப்ப இந்த வாதிப்புக்கும் தண்டிப்புக்கும் என்ன காரணம்னா, நான் தேவனோட நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க இவன் ஒருத்தன் என்ன பண்றான், இங்க இருந்துகிட்டு சாத்தான் எனக்கு பிரச்சனையை கொடுக்குறான். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவான், இவன் இப்ப ரிச்சர்ட் சார் இருக்காரு, இல்ல ஜான்சன் சார் இருக்காரு, கடவுளோட நெருங்கி ஜீவிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுதுன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையின் மத்தியிலும், நமக்கு வர்ற பிரச்சனைகளின் மத்தியிலும் நான் கடவுளோடு தொடர்ந்து சேர்ந்து வாழும்போது ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவான். இவன்கிட்ட போனா வேலைக்கு ஆகாது, ரிச்சர்ட் சார்ட்டேயோ இல்லை ஜான்சன் சார்ட்டேயோ போனா வேலைக்கு ஆகாது, இவருக்கு போடுற எஃபர்ட்டை நம்ம வேற யாருக்காவது போடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவான், அவன் இடத்தை விட்டுட்டு போவான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கடவுளோட நெருங்கி ஜீவிக்கும் போது, நமக்கு அது கரத்தை தேவனிடத்துல கொடுக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா சோர்ந்து போவான். ஏன்னா இதுக்கு எப்படி சோர்ந்து போவான்னு சொல்றேன்னா, ஏற்கனவே ஒருத்தரை அவனை காலி பண்ணியிருக்கிறாரு. யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவனை ஏற்கனவே அடிச்சு காலி பண்ணி தோக்க வச்சிருக்கிறார். அவருடைய பின்னடியார்கள், நம்முடைய முற்பேதார்கள் நிறைய பேர் அவனை தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில நமக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நாம இந்த ஆசாப் சொன்னது மாதிரி அவங்க துன்மார்க்கர் தான், ஆனா அவங்க சுகஜீவியா இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, அவங்க பிரச்சனையே இல்லாம வாழ்றாங்க, எந்த வியாதியும் கிடையாது, டெய்லி குடிக்கிறான், டெய்லி சிகரெட் பிடிக்கிறான், ஆனா 90 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க இந்த மனுஷன் ஒண்ணுமே தப்பு பண்ணல, குடிக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் பிரேயரு கோயில் அப்படிதான் சுத்திட்டு இருக்காரு, ஆனா அவருக்கு கேன்சர் வந்து செத்து போறாரு. அப்போ இது ரெண்டுல அவனுக்கும் ஆஹ் துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கு என்ன வித்தியாசம், கடவுள் எப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம். இப்போ தேவன் தம் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறார். எந்த மாதிரி நம்பிக்கை? அதே சங்கீதத்துல 73வது அதிகாரத்துல 23 to 25, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், எனது வலது கையை பிடித்து தாங்குகிறேன். நான் உங்களோட சேர்ந்து தான் இருக்கிறேன், ஆனா என்ன பண்றீங்க? நாம சங்கீதம் 23ல வாசிக்கிறது மாதிரி, நான் மரண இருள் சொல் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர், அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். அப்போ தேவன் நான் துன்பத்தோட இருக்கும் போதும் தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம கூட தான் இருக்கிறார். நாம தான் அவரை பார்க்கறது இல்லை, நம்ம மட்டும் தனியா இருக்கதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனையை அவர் வாங்கிக்கிட்டு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையை மட்டும் கொடுக்குறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோம். அப்போ முடிவு, ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா தேவனுக்கு பிரியமா வாழ்ற மனுஷனுடைய முடிவு எப்படின்னா, நம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அப்போ முடிவு என்ன? முடிவு என்னன்னா அது பரலோகம். இப்போ ஒரு துன்மார்க்கன் இந்த உலகத்துல கடவுளுக்குன்னு நிற்கும் போது வருகிற கஷ்டங்கள்ல நின்று நம்ம கடவுள் ஜெயிச்சோம்னா, கடவுளுடைய உதவியோட ஒத்தாசையோட ஜெயிச்சோம்னா, கடவுள் என்ன பண்ணுவாரா, நம்மளை பரலோகத்துக்குள்ள அழைச்சிட்டு போவார். முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக்கொள்வீர். அப்போ இதேதான் ஆசாப் அதே கேள்வியை கேட்டு இது மாதிரி துன்மார்க்கன் சுகஜீவியா இருக்கிறான், நானும் கஷ்டப்படுறேன், ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, இல்லப்பா நான் உன்னை என்ன பண்ணுவேன், கடைசியில என்னோடு அழைச்சிட்டு போவேன். அப்போ துன்பங்களின் மத்தியிலும் நம்ம கடவுளை மகிமைப்படுத்த துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய ஆதி இந்த அப்போஸ்தலர் சபையில இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு கொடுமை பண்ணாங்க. அந்த சிமனா சபையில சிங்கத்தை பட்னியா போட்டு அவுத்து விட்டுறது, எண்ணெயை ஊத்தி கொளுத்தி விடுறது, அப்படி இருந்தாலும் அவங்க பாட்டு பாடி தானே செத்தாங்க. அப்போ எவ்வளவு துன்பம் வந்தாலும் நம்ம கடவுளுக்காக நிக்கணுங்கிறத அந்த டாபிக் நோக்கம். சோ பூலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இப்ப பரலோகத்துக்கு நம்ம போறோம், நமக்கு யாரை தெரியும், அங்க இயேசு கிறிஸ்துவ தான் தெரியும். அப்ப பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. அப்போ ஆசாப்புடைய சங்கீதம் 73 நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நம்ம தேவனுக்காக துன்பப்பட்டாலும் முடிவிலே நமக்கு கிடைப்பது நித்திய ஜீவன்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். எசாயா 41:13 அதே தான் சொல்லுது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அப்போ தேவன் ஒரு சில வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து நம்மளை தேத்துறார். துன்பம் வந்தாலும் நான் கூட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டுட்டு தனியா போகல. ஆனா நம்ம நேரம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே என்னை ஏன் சோதிக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, அவன் நல்லா தானே இருக்கிறான், இவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். மத்தேயு 28:20 இன்னொரு வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடனே இருக்கிறேன் என்றார். இப்போ பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்காரு கடவுள், இப்ப நான் உங்க கூட தான் நிக்கிறேன். சரி, நமக்கு மட்டும்தான் பிரச்சனையா? யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும்
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். இப்போ உலகத்துல கண்டிப்பா பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற மனுஷனுக்கு உபத்திரம் இருக்கும். ஆனாலும் நான் உலகத்தை நான் அவனை அடிக்கணும்னு அடிச்சிட்டேன்ப்பா. அவன் அடிப்பட்ட பாம்பு, அவன் செத்த பாம்பு. நான் உயிரோடு இருக்கும்போதே அடிச்சேன், அவன் செத்துட்டான். நீங்க அடிக்கிறது ஈஸி. அப்போ நம்ம அடிக்கிறது ஈஸி. அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க கையை பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்போ செத்து போன ஒரு பாம்பை நாம தேவனுடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லா நிலைகளிலும் தேவனை துதிக்கணும். யோபு சொல்றது மாதிரி, நன்மையை பெற்றுக்கொண்டேன்னா தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது மாதிரி நம்மளும் அந்த நிலைக்குள்ள வரும். யாத்திராகமும் 6வது அதிகாரம் 1-3. இப்ப கடவுள் இப்ப பேசுறார். என்ன பேசுறார்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. காப்பாற்றுகிற தேவன் இது யெகோவான்றது. இப்போ தேவன் உங்க அப்பா தாத்தா முப்பாட்டனுடைய தேவன்ப்பா நானு, என்ன நான் அவங்களுக்கு வேற ஒரு பேர்ல தரிசனமானேன். நான் ஆனாலும் உனக்கு என்ன, அவங்களுக்கு யெகோவான்ற பேர்ல அவங்களுக்கு அறிமுகமாகல. இப்ப என்ன பண்ணுவான், அவங்கள அனுப்பிச்சு விடுவான். எப்படி அனுப்புறாரு அப்படிங்கிறத நம்ம வருகிற வாரங்கள்ல பார்க்கலாம். யாத்திராகமும் 6வது அதிகாரம் 6-8. ஆதலால் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நான் அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இப்ப ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அவங்களை அழைச்சிட்டு போய் எங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன எந்த தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அப்போ எகிப்துங்கிற அடிமைத்தனத்துல இருக்கிற தன்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் என்ன பண்றாருன்னா, இங்க இப்போ எகிப்துக்கு பின்னால பார்வோன் இருக்கானா, பார்வோனை இயக்கிறது யாருன்னா சாத்தான். நம்ம லிட்டரலா பாக்குறது ஆன்மீக போராட்டம். ஒரு பக்கம் தேவ ஜனங்கள், அவங்களுக்கு பின்னாடி தேவன் தன்னுடைய அடியார்களாகிய மோசே ஆரோனை கூட நடத்துறார். இந்த பக்கம் பார்வோனை நடத்துறது யாருன்னா சாத்தான் நடத்துறான். அவங்கள காலி பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். சோ இந்த போராட்டத்துக்கு மத்தியில் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து தேவன் என்ன பண்றாருன்னா இளைப்பாறுதலின் தேசமாகிய கானானுக்கு கொண்டு போய் அந்த இஸ்ரேல் ஜனங்களை சேர்க்கிறார். அதே போல இந்த பூலோகம்ங்கிற எகிப்துல இந்த அடிமைத்தனத்தின் வீட்டுல இருக்கிற நம்மளையும் தேவன் என்ன பண்ணுவார்னா கொண்டுட்டு போய் பரலோகத்துல சேர்ப்பார். அப்ப அந்த எகிப்து ஜனங்களுக்கு அங்க எவ்வளவு கொடுமைகள் வந்துச்சு, அவங்களுக்கு எப்படி வைக்கோல் கொடுக்க மாட்டேன், இவ்வளவு செய்யாத செய்யணும் எப்படி கொடுமை பார்த்தினாங்களோ, அதே போல இந்த உலகத்துல நமக்கும் என்ன வரும்னா உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவங்களை நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க எகிப்திலிருந்து கானானுக்கு அழைச்சிட்டு போனாரோ தேவன், அதே போல இந்த பூமியாகி எகிப்திலிருந்து நம்மளை பரம கானானுக்கு அழைச்சிட்டு போவார். சோ அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம வாழுவோம். அப்போ துன்பம் வந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் போடுவோம். தேவபக்தியா நடந்தா துன்பம் வரும், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியாது, நம்மளை ஜெயிக்க முடியாது. தொடர்ந்து நம்ம தேவனோடு நெருங்கி ஜெயிக்கும் போது ஜெயிக்க முடியாதுங்கிறத நம்ம விட்டுட்டு போயிடுவான். நமக்கு துன்பம் போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளை நம்பணும். நான் இங்கே யாத்திராகமம் 6:9 இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரேல் புத்தருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். ஸோ இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி செவி கொடாமல் போகாமல் தேவனுக்கு செவி கொடுக்கணும். அவரை சத்தியங்களை சொல்லி கொடுக்கிற போதகர்களுக்கு செவி கொடுத்து நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். நம்ம அனைவரும் பரலோக ராஜ்யத்துல காணப்படுவோம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த அன்பு தேவமே, அருமையான இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அருமையான சகோதரர் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர், நீர் எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வார்த்தைகள் ஆண்டவரே உயிர் உள்ளதாக ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. எங்கள் உள்ளத்துல
ஆண்டவரே நீர் பேசினீர், நீர் எங்களுக்குள்ள மாற்றங்களை உருவாக்கி விசுவாசிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில கர்த்தாவே, இந்த விசுவாச வாழ்க்கையில அநேக போராட்டங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே எங்களை நீர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை பற்றுகிற அந்த விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து விடாதபடி உம்மை இறுக பிடித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்தருளும். ஆண்டவரே எவ்வளவு சோதனைகள் மத்தியிலும் என் ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில நடத்தி வருகிறீர். எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை இந்த உலகத்தை வழிநடத்தி வருகிறீர். எவ்வளவு ஆண்டவரே நாங்கள் வழி தப்பி போனாலும் ஆனால் உம்முடைய கரம் எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில கொண்டு வந்து சேர்த்துக் கொள்கிறதற்காக நன்றி அப்பா. நாங்கள் முழுமையான விசுவாசத்தோடு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது போராட்டம் மிகுந்ததுதான், ஆண்டவரே கஷ்டங்கள் துன்பங்கள் உள்ளதுதான் என்பதை நாங்கள் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே வேளையில ஆண்டவரே இந்த துன்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களினாலே ஆண்டவரே நன்மைகளாலே எங்களை நிரப்பி இந்த உலகத்திலே நீர் வழிநடத்தி வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்துல உள்ள மற்ற மக்களை நாங்கள் ஆண்டவரே கம்பேர் பண்ணி பார்க்காதபடி என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்யும். சகோதரர் மூலமாக நீர் பேசினீர், உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் தெளிவாகி எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா நீர் இடைப்பட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரன் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவருடைய வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பத்துல ஆண்டவரே நீர் பாதுகாத்து சமாதானத்தையும் ஆண்டவரே நன்மைகளால நீர் நிரப்புவீராக. அருமையான சகோதரின் முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும். உங்களுடைய ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்கி அப்பா நீர் அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். உமக்கு சாட்சியாய் அருமையான சகோதரியை நீர் நிறுத்துகிறீர், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரோடு கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, நன்மைகளை ஆண்டவரே நீர் நிரப்புவீராக சுவாமி. உறுதியாக ஆண்டவரே உம்மை பிடித்து கொண்டு ஜீவிக்க தேவன் கிருபை செய்துள்ளோம். மீண்டுமாக இப்படி ஒரு கூடுகையிலே நாங்கள் கலந்து கொள்ளும் வரை தேவனுடைய ஆவியானவர் உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே அன்பிலே எங்களை முழுமையாக இணைத்து எங்களை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். உடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்தி ஒப்பு கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை